ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவல்ல இருக்காங்க. ஸோ, நான் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைன் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவலையாவது கட் பண்ணணும் கீழ. ஸோ, அப்படி இல்லன்னா மேல வந்து இந்த லெவல கட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஸோ, பார்த்துட்டு நம்ம டேட்டா வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். டேட்டா பார்த்த வரைக்கும் ஸோ வந்து ஒரு 80% வந்து புல்லிஸ்க்கு ஃபேவரபுளாக தான் இருக்காங்க. என்னுடைய ஒரு வியூ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு அப்சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஆஸ் பர் மை டேட்டா நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு 80-90% தான் வந்து அது மேலே வந்து நம்ம ஒரு ஹோப் வைக்கணும், கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலும், எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில்ஸ் பார்த்துட்டு அர்ஜென்ட் பட்டு என்ட்ரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு கால் சைடு என்ட்ரி சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் வந்து இது வரைக்கும் வந்து சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த லெவலை கட் பண்ணாங்கன்னா புட் சைடுக்கான என்ட்ரி, இந்த ஒரு லெவலில் கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி வந்து நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ட்ரையலிங் பண்ணிக்கிறேன் என்னுடைய ட்ரேடை. ஸோ என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் நான் போட்டு வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.